10th மேக்ஸ் எக்ஸாம் செம்ம கஷ்டமா ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா அப்படின்னு அப்படியே போட்டா அப்படின்ற மாதிரி பசங்களாம் செம்ம கஷ்டப்பட்டுருக்காங்க. எப்போ பாரு இந்த மேக்ஸ் எக்ஸாமை கஷ்டமாகவே வச்சு பசங்களோட வயிற்றுச்சிலே கொண்டுறாங்க. 92.7 BFMல பாலாஜியோட டேக் இட் ஈஸி கேட்டுனுக்கும் போது இது வரைக்கும் என் வாழ்க்கையில் ஒரு 10 பைசா கூட இந்த ட்ரிக்னாமெட்ரி இன்டெகிரல் கால்குலஸ் ஆஃப் த ட்ரிக்னாமெட்ரிக்கல் அனாலிசிஸ்லாம் வந்து யூஸ் ஆனது கிடையாது. எதுக்காக இதை படிக்கிறோம் அப்படின்னு சத்தியமாக யாருக்குமே தெரியாதுன்றீங்களா? கரெக்டு தான். டெய்லி இந்த டைமில் அப்படி ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயத்தையும் இப்படி ஆயிடுச்சேன்னு கடுப்பான ஒரு விஷயத்தையும் அடைச்சால சொல்லுவோம். போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. ஆனால் தொடரை ஒட்டுமொத்தமாக இழந்தது. அடச்ச அந்த வகையில் செம்ம ஆச்சரியப்பட்ட விஷயம் எங்கே நடந்துட்டு இதுன்னு பார்த்தாங்க நாகர்கோயிலில் ஐபிஎல் மேட்ச் நடக்குதுங்கன்றீங்களா? அது கிடையாது. என்னன்னா ஒரு அக்கா என்ன பண்ணிருக்காங்க, சொந்தக்காரங்க கிட்ட எடுத்துன்னு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நகையெல்லாம் வந்து வீட்டிலேருந்து பீரோலேருந்து எடுத்து வச்சுருக்காங்க. தெரியுமா உனக்கு? இது தெரியாதா? இப்போ கேளுங்க. அப்போ நகையெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு பொட்டலமாக கட்டி அந்த நகையெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு சரி கொடுக்கலாம் அப்படின்னு கிளம்பும்போது ஐயோ மாடியில் துணி காய போட்டிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஞாபகம் வந்துருது. அதை துணி எடுக்கிறதுக்காக மாடி ஏறி போயிட்டு இருக்காங்க. மாடி ஏறி போயிட்டு அந்த நகையெல்லாம் வந்து ஒரு பொட்டலமாக இருக்கிறதுல அதை வந்து அப்படியே வந்து மதில் மேலே வச்சு துணி எடுத்துன்னு போயிட்டு இருக்காங்க. கண்ணழகா அப்படி பாடினேன், அதுதானே துணி எடுக்கிற பாட்டு. அந்த பாட்டு பாடினேன். அப்படி எடுத்துக்கிறாங்க. எடுத்தோன்னா பார்த்தா அங்கேருந்து எங்கேயோ கருப்பு கலர்ல ஒரு காக்கா பறந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படியே கபால்னு அந்த பொட்டலத்தை எடுத்துன்னு பறந்து போயிடுச்சான். இந்த அக்கா பார்த்தோன்னா அப்படியே நெஞ்சிலையும் வாயில வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திருடன் திருடன் திருடனோட மக்கள்லாம் ரோட்ல ஓடி இருக்காங்க. எங்கன்னு அங்க மேல போதே காக்கான் இருக்காங்க. நீ என்ன பேக்கான் இருக்காங்க அந்த அக்காவை பார்த்து எல்லாரும். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிட்டு இருக்குது காக்கா வந்து சாப்பாடுன்னு நினைச்சு பொட்டலத்தை எடுத்துன்னு போயிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு காக்காவை துரத்தி காக்கா ஸ்டாப் பண்ணி இல்லைன்னா நான் 108 கூட்டுருவேன் அப்படின்னு காக்கா நிற்கவே இல்லையா. ஒரு 300-400 மீட்டர் ஓடினதுக்கு அப்புறம் காக்கா டயர்ட் ஆயிட்டு இருக்குது. உள்ள என்னதான் இருக்குன்னு மூக்க வச்சு அப்படி பார்த்துட்டு இருக்குது. பார்த்தா அதுல நகையா தங்கெல்லாம் உங்களுக்கு தான் இன்ட்ரெஸ்ட், எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாதுன்னு சொல்லிட்டு கபால்னு அது காரி துப்பிட்டு அந்த அக்கா வந்து எடுத்துருக்காங்க. எத்தனை காக்கா வந்து சோகமாக போயிட்டு இருக்குது. ஐயோ சாப்பாடு நினச்சி இந்த சனினை போய் எத்தனை வந்துட்டோமே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இந்த பட்டனை அமுக்க மறந்துட்டேன். காக்கா சமல்ல காக்கா மனிதனை விட மேல் அப்படின்றது தயவு செய்து பாட்டை போட்டுருன்றீங்களா? அது வந்து இது உங்களுக்கு நீங்க கேட்டுக்கிறது டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி. தொடர்ந்து